நீ நான் காதல் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ராகவும், ஆகாஷும் எங்க வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா நம்ம அபியோட பக்கத்து வீட்லயே வந்து தங்கியிருக்காங்க. ஸோ நம்ம அபி எப்பயுமே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு தாத்தாகிட்டயும், பாட்டிகிட்டயும். ஸோ அதே வீட்ல தாங்க நம்ம ராகவும், நம்ம ஆகாஷும் தங்கி இருக்கிறாங்க. ஸோ இப்ப அபி வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணுல நம்ம ஹீரோ ராகவ் தெரியிறாங்க. இதுவும் பிரம்மையா தான் இருக்கும். நம்ம பிரம்மையில தான் அடிக்கடி ஹீரோ வந்துகிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப பார்த்தாலும் என் முன்னாடியே வந்து நின்னுகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு, கலர் பொடிய எடுத்து மூஞ்சிலேயே அடிக்கிறாங்க. என்ன என் கனவுல அடிக்கடி நீ வந்துகிட்டே இருக்கியே அப்படின்னு டயலாக் வேறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவுக்கு புரிஞ்சிருது. இவ கனவுல நம்மள நெனச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாளாட்டுக்கு. அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட கைய புடிச்சர்றாங்க. கைய புடிச்சு தண்ணிய எடுத்து மூஞ்சிலேயே ஊத்துறாங்க. அப்பதான் இது உண்மை. இவன் நேர்ல தான் வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயினுக்கே புரியுதுங்க. ஸோ எதுக்கு வந்திருக்காப்ல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு இப்பொழுதைக்கு தெரியாது. ஆக மொத்தத்தில தாத்தா, பாட்டி வீட்ல தான் தங்கியிருக்கிறாங்க 2 பேரும். ஏதோ பிரச்சனை பண்ண தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தாத்தா, பாட்டி வீட்ல இருந்துக்கிட்டு வேலைலாம் செய்றாங்க. அத பார்த்துட்டு, "நல்லா வேலை வாங்குங்க இவங்க 2 பேத்தையும்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனி என்னலாம் நடக்க போகுது? கண்டிப்பா பக்கத்துல இருந்துகிட்டு அணுகிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்க. வெயிட் பண்ணி பாருங்க.